சூர்யா சார் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லாவே பண்ண, அவர் பாடி வைஸ் லுக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் சிவா ப்ரோ தான் கொஞ்சம் சொதப்பிட்டாரு. ஏன்னா படம் ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ், ப்ரெசன்ட் சீக்வன்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லாவே இருந்துச்சு. ஸோ யோகி பாபு காமெடி கொஞ்சம் ஃபஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ பாஸ்ட் வரும்போது ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அப்படியே போக போக அப்படியே ரொம்ப போர் அடிச்சிடுச்சு. அண்ட் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் என்ன கனெக்ட்னு சொல்லலை. ஸோ கங்குவா 2க்கு டேரக்டாக லீட் கொடுத்துட்டாங்க. கடைசி கிளைமேக்ஸ்லாம் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் ரொம்ப டாம் க்ரூஸ் லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஹைப்புக்கு இது நம்ம சும்மாவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அவங்க இன்னும் வேற ஹைப் கொடுத்துட்டாங்க. ஸோ அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க தேவையே இல்லை, திஷா பண்டனி தேவையே இல்லை. சும்மா ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வராங்க, கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு, அதுக்கு நார்மலான ஹீரோயின் வச்சுட்டு போயிருக்கலாம். எதுக்கு அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியல. 3D நல்லா பண்ணியிருக்காங்க, விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா, விஎஃப்எக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் 3D விட 2D நல்லாயிருக்கும். ஏன்னா 3D பார்க்கும்போது ரொம்ப கலர் டிம்மாக தெரியும். ஸோ 2D பெட்டர் பார்க்குறது. அப்படிதான் தோணுது. பிஜிஎம்மே ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பேசுறது கேட்கல, ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாகவே கத்துறது தான். அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. படம் ரொம்ப பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஓகே, ஒரு வில்லன் பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கனால அவங்க பேசுறது கேட்கல. கார்த்திக் வந்து கடைசியாக தான் வராரு. படம் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்லோவாக போனதில் விட்டா போதுன்னு ஆயிடுச்சா. ஸோ கார்த்திக் கேமியோ பண்ணும்போது ஒன்றும் பெருசாக தெரில, நல்லா பண்ணியிருந்தாரு. கார்த்திக் வரும்போது அந்த சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் விட்டா போதுன்றதுனால ரொம்ப ஹைப் கொடுக்கல. ஓவரால் ரேட்டிங் 5க்கு 3 or 2.5. படம் நல்லா வந்திருக்கு. ஓகே, சூர்யா சார் தான் வந்துட்டு மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி அவரோட கேரக்டரை ஏற்றி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களே. ஸோ மற்ற கேரக்டர் வருது இல்லையா? மற்ற கேரக்டர் இப்போ நீங்கள் பாகுபலியில் வந்து வேற யார் நல்லா பண்ணியிருக்காருன்னு எப்படி சொல்லுவீங்க? கூட எல்லாருமே வந்து சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இஸ் எ ஹீரோ. நீங்கள் சூர்யாவுக்கு பதிலாக வேற யாராவது போட்டு நடிக்க வச்சு ஒத்துப்பீங்களா? அப்புறம் சூர்யா நடிக்காமல் என்ன சூர்யா பண்ணியிருக்காரு, கூட இருக்கவன் தான் நடிச்சிருக்கான் அப்படின்ட்டு போயிருவீங்க. அந்த வகையில் சூர்யா அவரோட ரோலை சூப்பராக எடுத்து பண்ணியிருக்கிறாரு. இது சூர்யா படம் தானே, வேற யாரை வச்சு படத்தை எடுக்கிறது? அதனால சூர்யா வந்து அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. மற்றவங்கலாம் கூட சேர்ந்து நடிக்கிறவங்க, அவ்வளோதான். இல்லை, படத்தோட கான்செப்டை வந்து நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். படத்தோட கான்செப்ட் இட்ஸ் கங்குவா. அவர் ஒரு பாஸ்ட் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வீரன், அவரோட இனத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வீரன். இட்ஸ் கற்பனை கதை தான், அவன் உண்மை கதை மாதிரிலாம் ப்ரெசென்ட் பண்ணல. அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் வந்து கங்குவாவை காட்டாமல் நீங்கள் வந்து இங்கே திஷா பத்தானி கூட ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கே படத்தை அப்படி இருந்துடக்கூடாது. இல்லை, அது இப்போ நீங்கள் வந்து 7ஆம் அறிவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ருதிஹாசனுக்கு பெரிய ரோல் இருக்கும். அது மாதிரி திஷா பத்தானிக்கு கிடையாது. கதையோட கான்செப்டே வேறு. அப்போ நீங்கள் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சூர்யா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக சூர்யா தான் இருக்கிறாரு. அவ்வளோத்தையும் எடுத்து நடத்தியிருக்காரா, நமக்கு போர் அடிக்காமல் இருக்காரா, என்னடா சூர்யாவே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஓகே, கரண்ட் அண்ட் பீரியாடிக் சீன்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஏதாவது காமிச்சிருக்காங்களா? பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் கரண்ட் சிச்சுவேஷனை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காட்சிகளில் வந்து இன்னைக்கு வந்து கோவாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ப்ரெசன்ஸ் வந்து கோவாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அங்கே அதோட அட்மாஸ்பியர் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அங்கே கோவாவில் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க அப்படியே தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் பாஸ்ட்டு போகும்போது பாஸ்ட்டு கதை வந்து கம்மியாக காமிச்சிருவாங்களோ நான் பயந்துட்டு இருந்தேன். பாஸ்ட்டு தான் நிறைய காமிச்சிருக்காங்க. அதில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் பாட்டு, அதில் மியூசிக், அதில் இமோஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. அதில் தான் நிறைய ஸ்டோரி இருக்குது படத்தில். ஸோ அது ரெண்டையும் எடுத்து வந்து மேட்ச் சரியாக பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பண்ண முடியாது. இல்லை, நீங்கள் எந்த படத்தை பிஜிஎம் இல்லாமல் பார்த்தாலும் சொதப்பிடும். அது இப்போ அமரன் வந்துச்சு, சாய் பல்லவி இன்ட்ரோவுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு பெரிய பிஜிஎம் போட்டு. அந்த படத்தை விட அந்த பிஜிஎம் தான் ஹிட். இன்னைக்கு படத்தை பார்க்கும்போது எல்லாரும் அழுதாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்டோரி வைக்கிறது, ரிங்டோன் வைக்கிறது, பிஜிஎம் வந்து பெரிய ப்ளே பண்ணும். நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் சும்மா வாக் பண்ணி போட்டு பின்னாடி ஒரு மியூசிக் போட்டிங்கனாலே அது உங்களை தூக்கி கொடுத்துரும். அப்போ நீங்கள் நல்லா நடிக்கலைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. எல்லாமே சேர்ந்து தான் ஒரு திரைப்படம். பிஜிஎம் நல்லா வந்திருக்கு, ஸ்டோரியும் நல்லா தான் வந்திருக்கு. 64 கட்டம் தான் செஸ்ஸில், திருப்பி அதே ஸ்டோரியை தான் சொல்ல முடியும். வந்து கோவத்தை காட்ட முடியும், இமோஷன்ஸை காட்ட முடியும், ஏதோ ஒரு பழிக்கு பழி வாங்குற கதையை காட்ட முடியும். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர வந்து அது வேற நீங்கள் புதுசாக காட்ட முடியாதுல்ல. நம்ம ஆள் தான் நடிக்க முடியும், நம்ம ஆள் தான் மியூசிக் போட முடியும். எல்லாம் சேர்ந்து கலவையாக படம் பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஜாலியாக பார்க்கலாம். அருமையாக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை, தெரிஞ்சுது ஏற்கனவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பர்ஃபெக்டாக வந்துருக்கு படம்.
ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிவிடும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக தானே இருக்குது. கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். நல்லா வந்து ஜஸ்டிஃபை பண்ணி 3D ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 2Dயில் இன்னும் பளிச்சுன்னு பிரைட்டாக அந்த அவங்களோட அந்த ஒர்க்கை வந்து கேமரா ஒர்க்கை வந்து நம்மளால் அதில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஏன்னா லைவ் லைட்டில் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க, கொடைக்கானலில் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க, சில ஃபாரின் ஷாட்ஸ்லாம் வருது. எல்லாமே நீங்கள் 2Dயில் பார்க்குறது பெஸ்ட். படம் ஓவராலாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் அப்புறம் கார்த்தி சார் எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. 2 சைடில் பார்க்குறதும் 2 இது கொடுத்துருந்தாங்க சூர்யா சாருக்கு. அது 2மே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, 2 இதுவாக பார்க்குறதுக்கு. ஓகே, சூர்யா சாரோட கேரக்டர் தான் எடுத்து கொடுக்குது, மற்ற யாரோட கேரக்டரும் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஸோ அப்படிதான் இருக்கா? சூர்யா சார் அப்புறம் வில்லன் அவங்க 2 பேருக்கும் ஓகே நல்லா இருக்கு, நல்லா ஃபுல்லாக அவங்க மட்டும்தான் ஃபுல்லாக படத்தில் வருவாங்க. மிஸ்ட எல்லாரும் வந்து அவ்வளோவா கிடையாது. திஷா பட்டானி ஏனே தெரியல. ஆமாம், அவங்க வச்சதுக்கு வைக்காமலே இருந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் அந்த ஃபன்னாக அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஏன்டா வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஓகே, கரண்ட் அண்ட் பீரியாடிக் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க? புரியல. கரண்ட் 2024 அந்த பீரியாடிக் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல, ஸோ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த சீன்ஸை? தெரியல எனக்கு எப்படி சொல்லுங்க. சரி, ஓகே. லைக் இப்போ வந்துட்டு பிஜிஎம் தான் கதையவே எடுத்து கொடுக்குது, ஓவராலாக ஸ்டோரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஸ்டோரி வந்து எப்பயும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ புதுசாக அந்த சூர்யா சார் வச்சு அந்த 3D எஃபெக்ட் அப்புறம் மியூசிக் எல்லாம் பார்க்க புதுசாக தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இது அந்த அளவுக்கு ஏதோ பழைய எப்பவுமே வந்த படம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, கேமியோவில் வந்துட்டு கார்த்தி சார் வந்திருக்காரு. ஸோ அண்ணன் தம்பி காம்போ எப்படி இருக்கு? அதுக்கு தான் மெயினாக அதுக்காக கொடுத்துருக்காங்க போல இருக்குது அந்த கார்த்தி சாரோட கேமியோ. அதுக்காகவே செகண்ட் பார்ட் பார்க்கலான்னு தோணுது. நல்லா இருக்குது பார்க்குறது. ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் 10க்கு 10 தருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்ஸ். ஓகே, இது வந்துட்டு சூர்யா சாரோட கம்பேக் மூவியா இருக்கா? சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாம் நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் ஓகே. லாஸ்ட்ல கேமியோ கார்த்தி தந்திருக்காரு, அதெல்லாம் நல்லா அவங்க இருந்துச்சு. காம்போ எப்படி இருக்கு? அது பக்கா. லாஸ்ட்ல கொஞ்சம் லைட்டா குஸ்பம்ஸ் ஆகும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் கிளிம்ஸ் தருவாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ஏன் வச்சாங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இருக்கா படத்துல? எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. ஸ்டார்டிங் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு காமெடிலாம். இந்த அண்ணாத்து மூவி மாதிரி. கரண்ட் அண்ட் பீரியாடிக் ஆக்சுவலா சிவா வந்து படம் எடுக்கிறதே நிறுத்திடலாம், வேணாம் இதுக்கு மேல. ஒரு சீன் கூட பிடிக்கல உங்களுக்கு? அதான் கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. பட் ஓவரால் கேட்டிங்கன்னா சாட்டிஸ்ஃபை. ஃபைட்லாம் ஓகே. இவன்ட்ட கேளுங்க, இவன் காலேஜுக்கு போகாம. நான் தூங்கிட்டேன். அவன் தான் படம் பார்த்தான், நான் தூங்கிட்டேன். வந்து படம் யாரு காலேஜ் கட் அடிச்சா? நான் காலேஜுக்கு போயிட்டேன். கட் அடிச்சு வந்து பார்த்துட்டு போறதா? சுத்தமா இல்ல. வேஸ்ட்டுக்கா. அமரன் போங்க, படம் சூப்பரா இருக்கும். அமரன் போங்க, இல்ல லக்கி பாஸ்கர் போங்க. இந்த படம்லாம் வந்துடாதீங்க யாரும், நல்லா இல்ல. ஓகே, ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 1 தான். 1 out of 10. மூவி சூப்பராக இருந்ததுங்க. இட்ஸ் அ ஃபேண்டசி மூவி. ஸோ அந்த ஃபேண்டசி மூவியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது இருந்தது. சூர்யா சாரோட ரோல் தான் ரொம்ப இதா இருக்கு, ஹீரோயின் ஏன் வச்சாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், ஒன் மேன் ஷோ. சூர்யா தாண்டி நம்மளால வேற யாருமே பார்க்க முடியாது. அஸ் பேன் இண்டியா மூவி அவங்க ஒரு ஹீரோயின் ரெக்கார்ட் தான். பட் உங்களுக்கு பாஸ்ட் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து மூவி கனெக்டடாக இருந்தது. ஓகே, கரண்ட் அண்ட் பீரியாடிக் சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. எந்த அளவுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க? அது நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்து கனெக்டிவிட்டி நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரினே தெரியாது. போக அது வந்து நம்மளோட மூவியோட நல்லா கனெக்ட் ஆகிருந்தது. மேக்கிங் நல்லா இருக்கு, பட் ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை, ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக மேக்கிங் இருக்குது. ஏன்னா சில ஃபேண்டசி மூவியில் ஸ்டோரிஸ் வந்து நம்ம அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இதில் ஸ்டோரியுமே வந்துட்டு ரெகுலர் ஸ்டோரியாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கார்த்திக் சார் கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. சோ பிரதர் அண்ட் பிரதர்ஸோட காம்போ எப்படி இருக்கு? அது பார்க்கறதுக்கே ரொம்ப அப்படியே ஜெய்சாண்டிக்கா லைக் பவர்ஃபுல் ரோல் மாதிரி இருக்குது. செகண்ட் பார்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். 3D ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு இருக்கா? 3D அண்ட் CGI ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூர்யா சாருக்கு கம்பேக் மூவி தான் இருக்கு. கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பிக் ஹிட் பிளாக் பஸ்டர் தான். எனக்கு கங்குவா தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா இவன் ரெகுலராக நம்ம பார்க்குற சூர்யாவுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒர்த் வாட்சிங். நான் 10 out of 10 கொடுப்பேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நான் 3Dயில் பார்த்தேன். எல்லாருமே 3Dலே பாருங்கள்.